மாயா, மாயா. பேர் மாயா, படிக்கிறது MCA ஃபைனல் இயர். எதுக்கடி கூப்பிட்ட? ஒரு வீடியோ பார்த்தேன், ஷாக் ஆயிட்டேன். என்னடி சொல்ற? நீயும் பார்த்தன ஷாக் ஆயிடுவ. 1,00,000 பேருக்கு மேல அவன் குரூப்ல மெம்பரா இருக்காங்க. உனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் வளர்ந்துட்டான். என்னடி உளர்ற? உண்மையாதான் சொல்றேன். இந்தா நீயே அந்த வீடியோ பாரு. எல்லாருக்கும் வணக்கம். பெண்களை வெறுப்போர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சங்கத்தோட செயலாளர் நான் தான். என் பேர் சிவா. இந்த PVSA அதாவது பெண்களை வெறுப்போர் சங்கத்தோட தலைவர் திரு உதய் கெத்து அவர்கள். இந்த PVSA சங்கத்தோட பொருளாளர் நம்ம பிரேம். நாங்கள் 3 பேருமே அக்மார் பிராண்ட். எந்த பொண்ணையுமே ஏடெடுத்து பார்க்க மாட்டோம். அதுவும் நம்ம தலைவருக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க அப்பா மூஞ்சி தான் தெரியும்னா பார்த்துங்களேன். அப்படி ஒரு உத்தம. பொண்ணுங்கனாலே பிடிக்காது. இவ்வளவு ஏன் அவங்க அம்மா ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்க அம்மாவே பிடிக்காதுன்னா பார்த்துங்களேன். உங்களில் யாராவது எங்கள் சங்கத்தில் சேரனா எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், ஃப்ரீ தான். குறிப்பாக பொண்ணுங்களை பிடிக்காதவங்க, நம்ம தலைவர் மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகி பொண்ணுங்களை வெறுத்தவங்க, இப்படி யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆண்களின் உத்தமன் நம்ம சங்கத்தோட தலைவர் திரு உதய் கெத்து அவர்கள் உங்கள் முன்னாடி சில வார்த்தைகள் பேசுவார். நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என் அன்பார்ந்த என்னுயிர் தோழர்களே தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் பெண்களை வெறுப்போர் சங்க தலைவராக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெண்களை வெறுப்போர் சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு முதல்ல பொண்ணுங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சதோட நோக்கமே நம்ம பசங்களை காப்பாற்ற தான். ஏன்னா நம்ம பசங்க பொண்ணுங்களை நினச்சியும் பொண்ணுங்க பின்னால் காதலுங்கிற பேரில் சுற்றியும் ஒழுங்காக படிக்கிறதில்ல. அதனால் அவங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அவங்க லவ்லையும் ஃபெயில் ஆகிடுறாங்க. அதில் சில பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்களை காதலிச்ச பொண்ணுங்க மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட கனவை அவங்க நிறைவேற்றிடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்களையும் அவங்க பின்னால் சுற்ற வச்சு அவங்க கனவையும் நிறைவேற்றிக்கிறாங்க. அப்புறம் லவ் பண்ண பசங்களை கழட்டையும் விட்டுடுறாங்க. அப்புறம் நல்லா சம்பாதிக்கிற பையனா, நல்லா செட்டிலான பையனா, பேரண்ட்ஸ் சொல்கிற பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நான் எல்லா பொண்ணுங்களையும் அப்படி சொல்லலை, ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் இப்படி தான். இதிலிருந்து என்ன தெரியுது? பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அவங்க லவ் முக்கியம் இல்லை, அவங்க லைஃப் தான் முக்கியம், அவங்க ஃப்யூச்சர் தான் முக்கியம். பொண்ணுங்க நல்ல பையனா, நல்ல கேரக்டரா அப்படின்னு பார்த்து லவ் பண்ணுறதில்ல. அவன் நம்மளை எவ்வளோ காதலிக்கிறான் அப்படின்னு பார்த்து லவ் பண்ணுறதில்ல. நமக்காக அவன் செஞ்ச தியாகத்தை நினச்சி லவ் பண்ணுறதில்ல. பணமே இல்லைனாலும் நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பான் அப்படின்னு பார்த்து லவ் பண்ணுறதில்ல. நல்லா சம்பாதிக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நம்மளை லவ் பண்ண வச்சு ஏமாத்தினது இல்லாமல், மனசாச்சே இல்லாமல் அவங்க லைஃப்காகவும் அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம பசங்க பொண்ணுங்களே நினச்சி அழியிறான். அவனையே நம்பிட்டு இருக்க எத்தனையோ குடும்பத்தோட நிலைமை இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குது. அது அவனை கடன் வாங்கி படிக்க வச்ச பெற்றவங்களோட ஆசை, கனவு, லட்சியம் ஏன் அவங்களே அழிச்சிடுது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பசங்களை காப்பாற்ற தான் பெண்களை வெறுப்போர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். எல்லா பசங்களும் வந்து நம்ம பெண்களை வெறுப்போர் சங்கத்தில் சேருக, பயன் பெறுக. லாஸ்ட்டாக பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னன்னா, முதல்ல நம்ம பசங்க நீங்கள் இந்த பிரச்சனையை வராமல் தடுக்க, இதிலிருந்து தப்பிக்க உங்கள் புக்கை பொண்ணுங்களா நினச்சி படிங்க. உங்கள் காதலை புக்கு மேலே காட்டுங்க. அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் உங்கள் பின்னால் வரும். ஏன்னா பொண்ணுங்களை படிக்கிறத விட புக்கு படிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். பசங்கன்னா எப்பவுமே ஒரு கெத்து இருக்கணும். அனைவரும் படிக, பயன் பெறுக. அடுத்தது பொண்ணுங்க, நாங்கள் உங்களை லவ் பண்ணல, வெறுக்கிறோம் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் இப்போ உங்களை வெறுக்கிறதே அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் எங்கள் மேரேஜுக்கு அப்புறம்
உங்களை லவ் பண்ணதான். நீங்கள் உங்கள் லவ்வுக்கு வாரண்டி எதுவும் கொடுக்கறதில்ல. அதனால் அந்த முடிவெடுக்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரில. சாரி கேர்ள்ஸ், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அனைவரும் பொறுமையாக இருக, பின்னாடி பயன் பெறுக. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடி இந்த பேச்சு பேசுறான்? அரசியல்வாதியை விட மோசமா பேசுறான். உன்னைய லவ் பண்ணா நீ கழட்டி விட்ட. அந்த வெறுப்புல போய் சங்கம் ஆரம்பிச்சு இப்போ பட்டைய கலப்புறான். நம்ம சங்கத்துல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஆண்களை வெறுப்போர் சங்கத்துல என்ன ஒரு 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவன் ஆரம்பிச்சு 1 மாசத்துல தானே நம்ம ஆரம்பிச்சோம். அப்புறம் ஏன் மெம்பர்ஸ் வரல? இருந்தா தானே வருவாங்க. இந்த மாயா யாருன்னு காட்டுறேன். என்ன மாயா சொல்ற? நாளைக்கு அவனை மீட் பண்றேன். பொண்ணுங்களை பற்றி நீ என்ன மச்சி நினைக்கிற? பொண்ணுங்களை நினச்சாவே கடுப்பாக இருக்கும் மச்சி. யார் மச்சி? உன் ரிலேட்டிவ்ஸா? இவ்வளோ அழகாக ரிலேட்டிவ்ஸ் இருக்க எனக்கு வாய்ப்பே இல்லை மச்சி. அது வேணா உண்மைதான். என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு கேளுங்க செயலாளரே. சீக்கிரமாக சொல்லுங்கள். எங்கள் தலைவருக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது. நான் உதய பார்க்க வந்திருக்கேன். அப்படி யாரும் இங்கே இல்லை ஜோஜு. உதயோட லவ்வர் வந்திருக்கேன். ஹே ஹே, செம காமெடி செயலாளரே. உங்கள் சுயநலத்துக்காக லவ் பண்ணக்கூடாது. மீறி பண்ணால் இப்படி தான் பெரிய ஆளாகி நிற்போம். பெண்களை வெறுப்போர் சங்க தலைவர் வாழ்க வாழ்க. ஓகே, நான் ஆண்களை வெறுப்போர் சங்க தலைவியா வந்திருக்கேன். வர எலெக்ஷன்ல உங்க கூட கூட்டணி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்ற? வெறும் 1000 மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது தலைவரே. எல்லாம் பொண்ணுங்க வேற, நமக்கு சுத்தமாக ஆகாது தலைவரே. அப்படிங்கிற ஒரு வேளை இது எதிர்கட்சியோட சதியாக இருக்குமோ? எங்கள் சங்கமும் உங்கள் சங்கமும் ஒன்றா சேரவே முடியாது. ஐ மீன், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றா சேரவே முடியாது.